ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினி கெத்து. நம்ம நயன்தாரா விக்னேஷ் சிவனோட வெட்டிங் செம்ம கிராண்டாக நடந்தது இல்லையா? அவங்களோட இன்வைட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் நிறையா பிக்சர்ஸும் நிறையா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் தான், நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொன்னார். அவர் தான் தலைமை தாங்கி நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நயன் சான்ஸே இல்லைங்க, தேவதையாட்டம் இருந்தாங்க. அப்படியே அந்த ரெட்டு சாரியில் ஃபுல்லாகவே அப்படி நார்த் இந்தியன் ஸ்டைலில் செம்மையாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவனும் சூப்பராக இருந்தார். ரெண்டு பேரும் செம்ம பேராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொல்லணும். அந்த அந்த கேண்டிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் மாலை போடும்போது தாலி கட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க கொஞ்சம் ப்ளேலாம் பண்ணாங்க, அந்த விளையாடல் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பிக்சரில் பார்க்கும்போது நிஜமாகவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும். வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ரவுடி பிக்சர்ஸ் சார்பாக அந்த பாட்டில்லையே வந்து ஒரு விளம்பரம் மாதிரி அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ போட்டே கொடுத்தாங்க. வாட்டர் பாட்டிலில் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கே இவங்க வெட்டிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஷாருக் கான், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அட்லியோடு சேர்ந்து வந்தார். அப்புறம் அவரோட மேனேஜரும் சேர்ந்து வந்தாங்க. ஸோ அவரும் கெத்தாக செம்மையாக இருந்தாருன்னு சொல்லணும். அப்புறம் போனி கபூர் அவரும் வந்துட்டு இப்போ இவங்க ரீசெண்டாக ஒரு படம் வேறு பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவர் வந்தார். நம்ம ஆக்டர் கார்த்தி சூர்யா தம்பி அவரும் வந்தார். அதே மாதிரி அந்த மெனு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. என்னங்க எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கவே. வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக மெனுவெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்தது. அசத்திட்டாங்க.